வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. என்னங்க விசேஷம்? விசேஷம் இல்ல 207 பிரியம். என் புருஷன் மேல பிரியம். எங்க அவரை காணாமே? கோர்ட்டுக்கு போயிருக்காருமா. ஐயோ உட்காருங்கம்மா. அவருக்கு பிறந்த நாளுன்னு லட்டு கொண்டு வந்தேனே. பட்ஜெட் பெருசா இருக்கு. திருப்பதி லட்டாமா? திருப்பதி லட்டு இல்ல 207. ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு நானே செஞ்சேன். இந்த நேரத்துல அவர் இல்ல. அவர் இல்லைன்னா நம்ம நாங்க இருக்கோம்ல. இந்த லட்டை நாங்க திங்க கூடாதா? ஏன் தின்னக்கூடாது 207? என் புருஷன் வீட்டுல 10 மணி நேரம் இருந்தா ஸ்டேஷன்ல 14 மணி நேரம் இருக்காரு. அவருக்கு நல்லது கெட்டது பாக்குறது நீங்க தானே. நீங்க கண்டிப்பா திங்கணும். அப்படி சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. ஏன்? எனக்கு சக்கர வியாதிமா. எனக்கு வேண்டாம். அப்படின்னா அவர் பிறந்த நாள் லட்டு சாப்பிட மாட்டியா? சரி, சாயங்காலம் வரட்டும் சொல்லிக்கிறேன். ஐயோ குடுத்துருங்கம்மா. எனக்கு சக்கர வியாதி ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல. வேலை போயிட்டா ரத்த கொதிப்பு வந்துரும். டேஞ்சர்ல விட்டுறாதீங்க. அப்படி வா, கொடுங்க. நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. சபாஷ். விஷம் கொடுத்துட்டியா? விஷம் கொடுக்கிற புத்தி உனக்குடா. யார் நீ? எந்த பொண்ணோட வாழ்வை நீ நாசம் செஞ்சியோ அந்த பொண்ணோட அண்ணிடா. பாத்தியாடா அந்த துப்பாக்கிகளை? நான் நினைச்சா இந்த இடத்துல உன்னை ஒரு நொடியில சுட்டுக் கொள்ள முடியும். ஆனா அதுக்காக நான் வரல. என்ன விட்டுட்டா உன் தங்கச்சி பானுவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியாமே, அதனால உன்னை கடத்திட்டு போக வந்தேன். எங்க பானுவை கல்யாணம் செஞ்சுக்கிறியா? அப்பாவி மாதிரி இருக்கேன்னு பாத்தீல்ல? நான் லலிதாடா. வெறி பிடிச்சதுன்னா பத்திரகாளியா மாறிடுவேன். வேண்டாம், உங்க பானுவை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எங்கம்மா மாப்பிள போயிட்டே இருக்கிறதே? வந்துருவாங்க. எப்ப வருவாரோ என்னமோ. 8 வகை திருமணங்கள்ல இது எந்த வகை திருமணம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மேடக்காரனை காணோம், பந்தக்காரனை காணோம். நேக்கு சேர வேண்டிய தட்சணையாவது ஒழுங்கா வந்து சேருமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வந்துட்டாங்களே. என்னமா துப்பாக்கியும் வந்திருக்கு. இந்த கணக்கு செஞ்சு வைக்க முடியாது. எனக்கு பயமா இருக்குது. துப்பாக்கியை காட்டாங்க. எனக்கு பயமா இருக்குதுமா. பயமா இருக்குது. துப்பாக்கியை பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமாமா. பார்வதி சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவரம் சொல்றது அப்புறம் இருக்கட்டும். தாலி கையிறங்க. இது இருக்கு. தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணம் உனக்கு தேவையா? பார்வதி, என்ன இது? பார்வதி இல்ல, பத்மா. பிள்ளைய தேடி எந்த பெண் கைதி உங்க வீட்டுக்கு வருவான்னு உங்க புருஷன் யூகிச்சாரோ அந்த கைதி நான் தான். கூரைக்கு கீழே இருப்பது நீ எப்பவும் பார்க்கல இல்ல? இப்ப பாரு. இந்த தாய் தான் நியாய தேவதை. உண்மையை சொன்னா உன்னை விட்டுடுவோம், பொய் சொன்னா உயிரை எடுத்துருன்னு இந்த தலையாரிக்கு உத்தரவு போடுவான். சொல்லுடா. நான் சொல்ல மாட்டேன். என் கையாலேயே செத்துருவேன். நீ என்ன கொல்ல மாட்ட, கொல்லவும் முடியாது. உன்னை விட மாட்டேன். சொல்லுடா, சொல்லு.
இப்ப என்கிட்ட பேசி என்ன லாபம் சார்? மரணத்துக்கு 3 கஜ தூரத்துல வந்திருக்கேன். நோ, சட்டத்தின் சக்திகளை பயன்படுத்தி நான் உங்களை காப்பாத்துறேன். அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கல. நான் நிரபராதின்னு எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம சட்டத்தை காட்டி என்ன இந்த ஜெயிலுக்குள்ள போட்டீங்க. இப்ப அதே சட்டத்தால உங்களுக்கு கொடுத்த தண்டனையை மாத்துறேன். அது முடியாது. நடந்த உண்மைகளை என்கிட்ட மறைக்காம சொன்னா நான் அதை முடிச்சு காட்டுறேன். நீங்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை இல்லாம போனாலும் நான் நிரபராதிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா என் மனைவி மக்களுக்காவது நன்மை கிடைக்கும் தான் சொல்றேன். சார், அங்க பாருங்க. பத்மா, நீ எப்படி இங்க வந்த? நரசிம்மா, நீ அந்த வேலையை கவனி. ஏய் சிவா, இந்த பொட்டி வண்டியில் ஏத்து. சரி சார். டிரைவர் சுந்தரம், நீயா இந்த திருட்டு வேலை பண்ற? ஆமா, சுந்தரம் தான். தங்கத்துக்காக இவங்க எல்லாரையும் கொன்னேன். நீ பார்த்துட்டே இப்ப உன்னையும் கொள்றேன். நரசிம்மன், எல்லாம் நம்ம போட்ட பிளான் படி நடந்துச்சுல்ல? எவ்ரிதிங் ஓகே. குட். போலீஸ் வரதுக்குள்ள நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எல்லாரும் காட்டு வழியா வந்து நம்ம இடத்துக்கு வந்துருங்க. கம் ஆன், ஹரி அப், ஹரி அப். இதுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க. இந்த குட்ஸ் டிரைவர் சுந்தரம் தான் தங்கத்து மேல ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் கொண்டுட்டான். அப்படியா? ஆமாங்க, அவங்க நம்மள இங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பத்மா, அந்த சூழ்ச்சிக்காரங்க நம்மளை பழி வாங்கிட்டாங்க. போலீஸ்ல நாம சிக்க கூடாது. கம் ஆன், ஹரி அப். அப்படித்தான் எங்களை இந்த கேஸ்ல மாட்டி வச்சாங்க. நான் நிரபராதின்னு சட்டம் என்ன வாய மூட சொல்லிடுச்சு. என்ன நம்புங்கன்னு கத்துனேன். நீதிமன்றம் என்ன தூக்குல போட சொல்லிடுச்சு. என்ன போல கைதிகள் கூட என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சா என்ன பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க. அதனால நிரபராதிகளுக்கு இந்த உலகத்துல இடமில்லைன்னு தூக்கு மேடைய பஞ்சமத்தையா நினைச்சு என்ன நீ வேகமா கூட்டுக்கன்னு மரண தேவதைக்கு ஓலை எழுதி போட்டுட்டு இந்த கம்பிகளுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், உண்மை தெரிஞ்ச பிறகு நியாயம், சட்டம் கண்ண மூடிக்கிட்டு இருக்காது.
விஸ்வநாத், சட்டம் நியாயம் நிரந்தரமா கண்ணை முடிக்கிற நாள் கிட்ட வந்துடுச்சு. சுந்தரம் போட்ட கருண மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 21ஆம் தேதி விடியற் காலையில 5:45 சுந்தரம் தூக்குல தொங்க போறான். தரையில விழுந்த அந்த குங்குமத்தை உன்னால வாரி எடுத்துட முடியும் தாய். இன்னும் 4 நாட்கள தரையில சாய போறோம் மஞ்சள் குங்குமத்தை வாரி எடுக்க முடியுமாம்மா? ஐயா, தேதி நிச்சயம் ஆயிடுச்சா? ஆமாம்மா, இந்த கையால 21ஆம் தேதி உன் புருஷனை தூக்குல போட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சும்மா. 21ஆம் தேதியா? ஆமாம்மா, நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்ல. அதுக்கு முன்னாலேயே தூக்குல போடுற இந்த தலையார் தூக்குல தொங்குமா? 21ஆம் தேதி தூக்கு போட்டுக்க வேண்டியது நீயும் நானும் இல்ல, தூக்குப்பட வேண்டியது இவனுக்கு. என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாளா என் கைக்கு ரத்த வெறியே காட்டாம இருந்தடா. ஆனா அவரே போயிடுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியாயம் நீதி தர்மம் எல்லாம் அழைச்சு போக வேண்டியதா. நீதாண்டா என் கை களி. வேண்டாம், என் புருஷத்தால எனக்கு அநியாயம் செஞ்சவங்க எல்லாரையும் அழைச்சு காட்டுடா. கொண்டு வாங்க இவனை. வேண்டாம், என்ன கொல்லாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க. என்ன கொல்லாதீங்க, வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன கொல்லாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, வேண்டாம், ப்ளீஸ், என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, என்ன தூக்கல போடாதீங்க, வேண்டாம், தூக்கல போடாதீங்க. கத்துறா, தொண்டை கிளியிற வரைக்கும் கத்து, உனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் கத்து. உன் சாவோட ஓலம் ஜெயிலுக்குள்ள இருக்கிற என் பொண்ணு காதுல விழற வரைக்கும் கத்து. கத்துறா, கத்து. பத்மா, ஆயுதம் தூக்கவோ ஓடி போகவோ முயற்சி பண்ண நாங்க உனக்கு நன்மை செய்திருக்கோம். ஆமாமா, ஜெயில இருக்கிற உன் புருஷனை சந்திச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் தூக்கு மேடை ஏற தயாரா இருக்கிற என் புருஷனை எப்படி காப்பாத்துவீங்க? உருப்படியா இருந்தது ஒரு கண்ணு, அந்த ஒரு கண்ணு உருப்படாம போச்சு. புடிச்சு வச்ச பொம்மையாட்டம் நின்னுட்டு இருக்கீங்க. அந்த நரசிம்மன் எங்கே போனான்னு தெரியல. என் மருமகன் பாலாஜி எங்க இருக்கான்னு தெரியல. எங்க இருக்கான்? உன் உருப்படாத மருமகனை உன்கிட்டே ஒப்படைக்கிறேன். இவனோட தேவை எங்களுக்கு தீர்ந்து போச்சு. வர்றேன். நெல்லு, எந்த தேவை தீர்ந்து போச்சு? இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நரசிம்மனை பிடிச்சு உள்ள போட்டாச்சு. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சுந்தரஞ்சாடையில உள்ள நரசிம்மனை கொண்டு வந்து அதே புத்திசாலித்தனத்தை திருப்பி அடிச்சு நரசிம்மனை ஜெயில போட்டு சுந்தரத்தை வெளியில கொண்டு வந்துட்டோம். சட்டத்தை ஜெயிக்க வச்சுட்டோம். குட் பை. மாமா, அந்த நரசிம்மனை தூக்குல போட்டா விலை மதிக்க முடியாத அந்த தங்கம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாம இம்பாசிபிள். அந்த நரசிம்மனை தூக்குல போட விடக்கூடாது. அந்த தங்கம் எங்க இருந்தாலும் அது நமக்கு. Open the door. குற்றவாளிகளை பிடிக்க தெரியுமே தவிர குற்றம் செய்ய ஒன்னால முடியாது மிஸ்டர் விஸ்வநாத். மரியாதையா எங்க நரசிம்மனை விட்டுடு, இல்ல பிரேமா எங்க துப்பாக்கிக்கு பலியாயிடுவா. இது சாவகாசமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்ல. சீக்கிரம் தலை குனிஞ்சு செய்ய வேண்டிய வேலை. யாராவது வந்தாங்கன்னா வந்தவங்களே சுட்டு தள்ளுங்க. ஃபாலோ மீ. நரசிம்மா, எங்க தான் கூட்டிட்டு போற? தங்க எங்க இருக்கு? சொல்றேன் வாங்க. இங்கதான். ஏய், இறங்கி பாருங்க. கம் ஆன், குயிக்.
வெரி குட் வெரி குட். இதை போடுங்கடா. தூக்கி மேல வை. தூக்கி மேல வை. சீக்கிரம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஏதாவது வண்டியில ஏத்துங்க. குயிக் சீக்கிரம் சீக்கிரம். குயிக்